வெல்கம் பேக் டு அவர் சேனல். டிஎன்பிஎஸ்சி பொது அறிவு வினாத்தாள் 141லேருந்து 160 கொஸ்டின் வரையும் பார்க்க போகிறோம். தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? மா. சிங்காரவேலர். இரு எண்களின் மீசிமா ஆனது மீபேகாவின் 6 மடங்காகும். மீபேகா 12 மற்றும் ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண் 24. அசல் தொகை 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் 708.75. ஒவ்வொரு ரூ.2000 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஒரு ஆண்டு முடிவில் 1000 ரூபாயை திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? 1180. நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார்? நகராட்சி ஆணையர். வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது மார்ட்டின் லூதர் கிங். எந்த ஆண்டு இந்திய அரசால் முதன் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? 2004. மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டிசம்பர் 10. ஒருவர் ரூபாய் 12,000 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? 13,230. ஏ 1, பி 2, சி 3, அதுமாரி டி 4, அது மாதிரி போயிட்டே இருந்து 20 26. ஏபிசிடி மொத்தம் 26 எழுத்தா அப்படின்னு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மதிப்பு வச்சுருக்காங்க. என கொண்டால் HCFஇன் மீசிமா எதற்கு சமம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. A+C+H மதிப்பு காண்க. √5 √5 √5 போயிட்டே இருக்கும். இதுக்கு விடை 5 5√1. கூற்று ஏ. அரசமைப்பின் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். காரணம் ஆர். தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம். விடை ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு காரணமான பூஞ்சை எது? கான்ட்ரோஸ்ட்ரியம் பர்பூரியம். விடை விஜயநகர பேரரசில் அறிமுகமான டேஸ் நாணயம் பகோடா எனப்பட்டது? தங்கம். கீழ்கண்ட கூற்றுகளில் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பற்றி சரியான வாக்கியங்கள் எவை? கோபாலகிருஷ்ண கோகுலவின் சீடர் ஆவார். இவர் செக்கிழந்த செம்மல் என்று அழைக்கப்பட்டார். இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தார். வழக்கறிஞர் ஆவார். 2 மற்றும் 4 தான் சரியானது. இதில் ரமீலா கூறுகையில் எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை. ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? பேத்தி. இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்த்துக்கோங்க. 3 ஆண்டுகள் மற்றும் 4 பெண்கள் 7 நாட்களில் 3,750 சம்பாதிக்கின்றனர். 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் 15,040 ரூபா சம்பாதிக்கின்றனர் எனில் 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் 12,400 ரூபாய் சம்பாதிப்பார்? விடை 10 நாட்கள். சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் பொது கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பது. அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை எனும் புத்தகத்தை எழுதியவர் யார்? சசி தாரூர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை கால வரிசைப்படி எழுதுக. 2 4 1 3 இதுதான் சரியான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.